இங்கே எதற்கு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நமக்கு வந்து ஒரு தகவல் வரும்போது விஜய்க்கே எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் இல்லைங்களா. மீண்டும் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக தான் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. காரணம், என்டிஏ கூட்டணிக்குள்ளே எப்படியாவது விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அப்படி வந்தால் தமிழகத்தோட அரசியலில் தலைகளாக திருப்பி போடலாம். விஜய் எந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஆடியன்ஸ் மக்கள் சொல்லுவாருன்னு காமிச்சிருக்க விளைவாக தான் இது மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. போன மேடையில் கூட விஜய் சொன்னார். பட் இங்கே இதற்கிடையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதுக்குள்ளே போயிட்டு வர்றேன். அதுக்குள்ளே போகும்போது பார்த்தா விஜய் சில விஷயங்களை வந்து அந்த நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசும்போது இப்போ நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தினாங்க. அப்போ அவர்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது கூட என்ன விஷயங்கள் இதுன்றதை விஜய் கேட்கும்போது இப்போ நம்ம தனித்து ஒரு பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பட் இங்கே நமக்கு ஒரு பலம் தேவைப்பட்டால் கூட்டணிங்கிற ஒரு பலம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு அது நிர்வாகிகள் சொல்லும் போது விஜய் நிறைய கேட்டார். கேட்டுட்டு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது நேரம் வரும்போது நம்ம என்ன அது பேசுவோன்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது மிடில். இப்போ அங்கே தான் என்ன வருதுன்னா, இல்லை நம்ம கூட்டணிக்குள்ளே போனால் பலமாக இருக்கும், என்டிஏக்குள்ளே போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சில பேருடைய கருத்து. அது விஜய் கேட்டுக்கிட்டாரே தவிர அதற்குள்ளே என்ன பதிலுங்கிறத அவர் சொல்ல விரும்பலை. அந்த ஒரு ஐடியா அவர்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது இந்த தகவல் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கசிய ஆரம்பிக்குது. அப்போது ஒரு கூட்டணி தேவைங்கிற விஷயத்த பேசுகிறாங்க, இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை கிளியர் பண்ணுறாங்க. இப்போ யாரோட போனால் சிறப்பாக இருக்குங்கிறத நிர்வாகிகள் கான்ஃபரன்ஸில் அந்த நேர்காணலில் பேசுன விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்டிஏக்குள்ளே போனால் நல்லா இருக்குன்ற ஒரு சிலர் கருத்து வேணாங்கிறது ஒரு 50-50 எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ இந்த தகவல் விஜய் அவர்கள் கேட்கும்போது விஜய் அவர்கள் என்டிஏக்குள்ளே போகிறாருங்கிற ஒரு ஒரு வந்து பொய்யான தகவல் வெளியில் வந்து லீக் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ ஒரு 3 நாளாக தீயாக பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. இதன் மூலமாக தான் வருது. அப்போது இங்கே விஜய் உள்ளே போனவர் மிக அழுத்தம் கொடுக்கப்படும் போது அவர் நேரடியாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து டூஆர் டைங்கிற மாதிரி ரெண்டில் ஒரு விஷயத்த போல்டாக பேசிட்டு வந்துட்டாருங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. அப்படிங்கிறத விஜய் நேரடியாக போல்டாக பேசிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்ததாக ஒரு தகவல் வருது. ஆனால் இங்கே இது எதற்காக விஜய் அவர்கள் பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. காரணம், இதுக்குள்ளே போவாரா, பி டீம் ஒர்க் பண்ணுறாங்களா, அழுத்தம் தருதா, என்டிஏக்குள்ளே வரணுங்கிற ஒரு விஷயம் பேசப்படுதாங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்திருக்கார். அதுதான் சிபிஐ அழுத்தம் வரும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூடில் வந்ததாக நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா இங்கே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விஜய் அவர்களை வந்து வர்றதுக்கு அவர்கள் விருப்பப்படலை, விஜயும் போகிறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் இங்கே 2 பேரும் வந்தால் எத்தனை சீட்டு பகிரப்படும், இவர் துணை முதல்வர் அவர் முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் போது 2 பேருக்குமே உடன்பாடு இல்லைங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு தகவல் வந்திருக்கு சார். பட் இதற்கிடையில் ஒரு ஃபேக்காக வந்து ஒரு விஷயம் பரப்பப்பட்டிருக்கு. இதுக்கு விஜய் வந்து பேசி ஒரு டாட் வச்சுட்டு வந்திருக்கார் மாதிரி தான் எனக்கு வந்த தகவல் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். அதை விஜய் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு வந்துட்டார். எஸ், அதாவது வந்து இன்னொரு தடவை அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு வந்துட்டார். அவரு மேலே திருப்பி விட்டார். அவங்க பக்கமே திருப்பி விட்டு அவங்க மேலே திருப்பி விட்டு சருன்னு வந்துட்டார் வெளியில். ஆனால் இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுட்டாரு, சைன் பண்ணிட்டாரு, போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பேசப்பட்டது. ஆனால் அந்த நிர்வாகிகள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தனித்து போட்டியிடுறோம், முதல் தேர்தல் நம்மளுக்கு, அதனால் நம்மளுக்கு ஒரு கூட்டணியோடு போகும்போது அங்கே போயிட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் சொன்னாங்க. எஸ், என்னன்னா அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தா நமக்கு ஒரு பலம் தேவை, கூட்டணி தேவை, எது இப்போ இருக்கும்போது ஒரு சைடு காங்கிரஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் வரலன்னு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் தனித்து 234 தொகுதி நிற்கலாங்கிற ஒரு கனவு தான் விஜய் போய்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது. பட் இந்த நிர்வாகிகளுடைய ஒப்பீனியன், ஏன்னா அவங்க தானே ஊராக போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு மக்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. அப்போ இந்த முறை நம்ம கூட்டணியோட போயிட்டோம்னா எப்படியாவது நம்ம வந்து ஆட்சி அமைக்கிற அந்த அந்த கூட்டணியில் போயிட்டோம்னா நம்ம துணை முதல்வரோ இல்லை எதிர்கட்சியோ ஏதோ ஒரு போஸ்ட் வந்தால் 5 வருடங்கள் போய் நம்ம அனுபவங்களை வாங்கிட்டு அடுத்து போகலாங்கிற ஒரு கண்ணோட்டம். ஏன்னா ஒரு டிஸ்கஷன் நேர்காணல்ங்கிற அதுதான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் அதான் பண்ணப்பட்டது. இது விஜய் சொல்லலை, அங்கே இருந்த நிர்வாகிகள் சொன்னாங்க. அவருடைய தெளிவாக சொல்லிருங்க. இல்லை அவருடைய கருத்து அதுதான் சொல்ல இல்லையா. இங்கே நிர்வாகிகள் நேர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் கான்ஃபரன்ஸில் பேசணுடைய அவர்கள் விஜய்கிட்ட எடுத்து சொன்ன ஒரு விஷயம், ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்கு எல்லாமே வருங்க, இப்படி வரும் அப்படி வருங்க, அதான் டிஸ்கஷன். அப்போ விஜய் இதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் வந்து தகவல் அதுதான். பட் ஆனால் இங்கே வந்து என்டிஏக்குள்ள விஜய் போகிறாங்கிற ஒரு விஷயம் வந்து மேட்ரு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. பட் இது அழுத்தம் இருக்குங்கிறத சொன்னார் இல்லையா.
இந்த விஷயத்தை பேசப்பட்டு வந்திருக்க ஒரு தகவல் 2 முடிவு நீங்களே டிசைட் பண்ணீங்கன்னு வெளில வந்துட்டார். இப்போ வந்து இந்த பாரத்தை பூரா விஜய் கிட்ட இந்த பாரத்தை பூரா அவர்கள் மேலே தலையில் வச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்லப்படக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்தபடி என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு என்ன டேட்டு முதல் கொண்டு சொல்லிடுறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் போகவில்லை. இந்த செகண்ட் வரைக்கும் இல்லை. இந்த செகண்ட் வரைக்கும், இந்த வீடியோ வர்ற வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத ஓப்பனாகவே இங்கே சொல்லிடலாம். ஏன்னா இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன நடந்தது, என்ன நியூஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ஒரு 100 நியூஸ் பார்க்குறாங்க, இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் நீங்கள் வந்து விளக்கமாக வந்து விஜயுடைய ரசிகர்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ளுடைய மனநிலை இல்லை. அவங்க பொதுவாக நம்முடைய கமெண்ட்ஸில் கேட்டால் கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்ஸில் வந்து ஒரு 900க்கு மேற்பட்டவர்கள் விரும்பலைங்கிற தகவல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்து கூட நீங்கள் சொல்லுங்கள், விஜய் பார்வைக்கு இது போகுது. பட் இதெல்லாம் நோக்கி தான் ஒரு கருத்து கணிப்பு அவர் எடுத்து தான் ஒரு முடிவு பண்ணுறாரு. ரசிகர்களுடைய மனநிலை என்னங்கிற எல்லார்ட்டையும் பேச முடியாது. இப்படி மீடியா சோசியல் மீடியா வர்றதை வச்சு அவர் டிசைட் பண்ணுறாரு. இப்போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லட்டும் அவர்கள். ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த செகண்ட் வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் எந்த முடிவு வருங்கிறது வந்த பிறகு நம்ம தகவல் சொல்லலாம். எனக்கு எதனால் டவுட் அப்படின்னா, திடீர்னு இவர் கூப்பிட்றாங்க. இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்குது. அதில் வந்து தாவேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆதரவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லயோலா கல்லூரியில் ஒரு விஷயம் எடுத்தாங்க. ஆமாம், எல்லாம் சேர்ந்து ஒன்று எடுத்தாங்க. அது வர்றதுக்கும் இவர் அங்கே கூப்பிடுறதுக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு இங்கே ஒரு நிறைய ஓட்டு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் கூப்பிட்டு இந்த இது கொடுக்குறாங்களா சார்? ஆமாங்க, சர்வேல வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆளும் கட்சியும் டிவிகே கட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் போகிறாங்க. ஒருத்தர் ஒரு சின்ன ஜஸ்ட் முந்தினானா இவங்க போனானா, அடுத்த சில பார்த்தா இவர் முந்தினார் இவங்க வர்றாங்க. அப்படி ஈக்குவலாக போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. அது இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே பார்க்காத ஒரு தேர்தலாக இந்த 2028 அமைய போகுது. கணிக்க முடியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திடீர்னு நேற்று சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு வந்து சோகத்துக்கு மாறுறாங்க. இன்னைக்கு சோகமாக இருக்கும், நாளைக்கு சந்தோஷமா மாறும். அப்படி தான் மாறி 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 வருது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் டெல்லியிலேருந்தே கூப்பிடுறாங்க. அப்படின்னா சாதாரண கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு கூட மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால தான் கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஒரு சம்பவத்தையும் சொல்லிக்கிறேன், இந்த ஃபேமிலிக்குள்ளே ஓடுற பிரச்சனையெல்லாம் மக்கள் இப்போ எடுத்துக்கவே இல்லைங்க. சுருக்கமாக சொல்ல போனால் தனிப்பட்ட முறையில் விஜய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்து அது இப்போ எல்லாமே மறந்துட்டாங்கன்றது மாதிரி போயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இன்றைக்கி நடந்தால் மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிறத. அந்த நிகழ்ச்சியை இப்போ பார்வைக்கு வரலை. மக்களுடைய பார்வை இப்போ இந்த தேர்தலில் விஜயை உட்கார வைக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் தான் இன்று வரைக்குமே போகுது. இப்போ இருக்கிற இந்த தலைமுறை, இளம் தலைமுறை முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட பார்த்தா விஜய்க்கு ஆதரவாக தான் இப்போ வந்து சர்வேயில் சொல்லிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கார். சில இடங்களில் இந்த விஜய் முதல் இடத்துக்கு போகிறார். இதுதான் டெல்லியுடைய பார்வையாக இருக்குது. அப்போ விஜயை விட்டுறக்கூடாது, இது சரியான சந்தர்ப்பம். அதுவும் கண்ணோட்டம் தான் இப்போ அவருடைய பார்வையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வேறு வந்துருச்சு. ஈவினிங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 சொல்லிட்டாங்க. மே 4 ஸோ ரிசல்ட்டு வித்தின் ஒரு 11 டேஸில் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது ரொம்ப பரபரப்பாக போகுது. அந்த தேர்தல் தேதி வந்து கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீடம் ஆயிட்டாங்க. இப்போ விஜய் அதனால மாறிடுது உங்களுக்கு. விஜய் வெளில வரும்போது சிரிச்சிட்டே வந்தார். இனிமே எல்லா இடத்துலையும் கூட்டம் வரப்போது, இனிமே தேவையில்லாம எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரையும் சந்திக்க போகிறேன். இனிமேல் எல்லா இடத்துக்கும் விஜய் வர்றாரு, நினைச்ச இடத்துக்கு அவர் போவார், மக்கள்கிட்ட பேசுவார், தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட பதிய வைக்க போகிறாரு. இனிமேல் அவருடைய ஸ்பீச்சு இப்போ திருச்சியில் மாநாடு வர்றது, இப்போ அதுலேயே திரைக்கு விடுவார். உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியில் வரும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்லிட்டோம், நம்ம பார்க்குற வரைக்கும் விஜய் என்டிஏ கூட்டணியில் இல்லை, கையெழுத்து போடலை அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸோட நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுக்கு கிடைச்ச தகவலெல்லாம் சொல்லிட்டோம். நிறைய ஃபேக் நியூஸும் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் நியூஸ் கண்ணில் ஏதாவது பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்கிறோம். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஓப்பன் பண்ணால் விஜய் பற்றி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே 99% ஃபேக் நியூஸ் சார். ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ். அதை இந்த வடிவேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கிரியேட் பண்ணும்போது நீ ஒன்று சொல்லு நீ ஒன்று சொல்லுன்னு சொல்லுவார். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி தான் சார் இருக்குது. பரவாயில்ல, வரதானே செய்யுங்க, அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது விஜய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த நியூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஓரளவு. முதன்மையாக கருத்துக்கள் என்ன வருதுன்னா, எல்லாருடைய பார்வை விஜய் மேலே மட்டும்தான் இருக்குது, மக்கள் மேலே இல்லை, தமிழ்நாட்டு மேலே இல்லை. விஜய் எப்படியே ஓரங்கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா போதும், நம்ம இண்டிபெண்டாக போகலாங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஆனால் இங்கே விஜய் என்ன அடித்தாலும் நான் வருவேங்கிற முடிவோடு இருக்கார்.
இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். எல்லாரும் சொல்றாங்கல்ல விஜய்க்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவு வீடியோ போடுறாங்க விஜய் எதிர்த்து? அவருக்கு தான் ஓட்டே வராதுல்ல சார், அவருக்கு செல்வாக்கு கிடையாது. அப்பயே விஜய் அடிச்சு வீடியோ போடுறாங்க. அதான் சொல்றேன், அடிக்கதாங்க செய்வாங்க, பேசதாங்க அப்ப செய்வாங்க. ஒருத்தங்கிறதால அடிக்கிறாங்களோ? ஆமாங்க, தனிப்பட்ட ஒரு வாய்ஸை காமிச்சிட்டே இருக்காருங்க. இந்த ஃபேமிலி பிரச்சனைக்கு அப்புறமும் கொஞ்சம் மக்கள் வெறுத்துருவாங்க. பெண்கள் வெறுத்துற பார்த்தா பெண்ணுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக தாங்க இருக்கு. அதை இது இது வந்து எப்படி பார்ப்பீங்க நீங்க? அப்போ எதை ஒன்று தட்டினாலுமே அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கார். யூடியூபை தட்டினாலே இவர் தான் வர்றாரு. எஸ், இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. பி டீம் சொல்லப்பட்டதுக்கும் என்டிஏல அழைப்பு விடுப்பட்டதுக்கும் ஒரு டாட் வந்து நேற்று வச்சுட்டு வந்திருக்குதா ஒரு தகவல், சிறப்பு தகவல் வந்துச்சு நமக்கு. அதுதான் சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ அதை அடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின், என்ன நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டோம், ஹாப்பி நியூஸோட முடிக்கிறோம். நாளைக்கு என்ன தகவல்கள் வருகிறது, என்ன மாறுதல்கள் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடலாம் சார். அதுதான் சொல்லிட்டேன். திரும்ப ஒரே தடவை தான், விஜய் கிட்ட இருந்த ஒரு விஷயங்களை அவர்கள் மேலேயே தூக்கி தலையில் வச்சுட்டு வந்துட்டார். நீங்களே முடிவு பண்ணீங்கன்ட்டார். அவர்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு தகவல் வர்றதை அது சம்மந்தமாக நாளைக்கு நம்ம பேசுவோம். அதாவது குழப்பிட்டு வந்துட்டாரு. எஸ், இனிமேல் நீ என்கிட்ட வந்து கேட்பியா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கன்ஃபியூஷன் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டாரு. அழுத்தம் கொடுக்காதீங்க, நான் இப்போ உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றேன். அப்போ அவர்கள் பக்கம் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. என்டிஏல யாராக இருக்காலும் நீங்களே பேசுவீங்க, என்னுடையது இதுதான் பேசிட்டு வந்திருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒரு முடிவு வருங்கிறது தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேரலுக்கு சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.